சரி, நாம இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துக்கு நாம் நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். போன வாரங்கள்ல 7 சபைகளை குறித்து உங்களுக்கு என்ன பண்ண போதித்தேன். போன வாரத்தில் அந்த 7 சபையை சுருக்கமா அந்த 7 சபைக்கு கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அது போல இப்ப இருக்கக்கூடிய திருச்சபையாகிய நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, அவரை கடவுள் என்று என்ன பண்ணியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்டளையின்படி என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். அதே மாதிரி அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நமக்கு என்ன வரும், நிறைய துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இது பிரச்சனைகள்லாம் வரும். அதன் மத்தியில் நம்ம என்னவா இருக்கணும், அவருக்காக உண்மையாக நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். அடிக்கடி சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, முடிவு பரியந்தம் என்ன பண்ணு, உண்மையாய் நிலைத்திரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாய், பெற்றுக்கொள்வாய். ஸோ முடிவு வரை நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்பது அவர் இந்த 7 சபையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, இது ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் இல்லை, கிட்டத்தட்ட 4 அதிகாரம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, 7 விதமான முத்திரைகள் உடைக்கப்படுகிறது அல்லது திறக்கப்படுகிறது. முத்திரை அப்படின்னா நீங்க பார்த்துருக்கிறீங்களா, முத்திரை வைப்பாங்க அரசாங்கத்தில். எப்பெல்லாம் முத்திரை வைப்பாங்க, ஒரு ஹோட்டல் சரியா நடக்கல, அந்த அரசு அதிகாரிகள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் அவங்க என்ன பண்ணலை, செய்யலை, உடனே என்ன பண்ணுவாங்க, கதவை மூடி ஒரு பூட்டு போட்டு ஒரு வெள்ளை துணி என்ன பண்ணுவாங்க சுற்றி, ஒரு பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெழுகை வந்து முறுக்கி அது மேலே என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு, தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரை அது மேலே என்ன பண்ணுவாங்க, பதிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை யாரும் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. அரசாங்க அதிகாரி தான் வந்து மறுபடியும் இதை என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் நடந்துருச்சு. எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பெட்டிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா பெட்டிக்கும் ஒரு கம்பி மாதிரி போட்டு, ஒரு இது மாதிரி போட்டு, அது மேலே ஒரு துணியை சுற்றி அதில் ஒரு பிளாஸ்டிக் சீல் மாதிரி வச்சு அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு, அந்த பெட்டியை என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணி அதில் ஒரு சீல் போட்டு, இன்னொரு ரூமில் போய் வச்சு அந்த ரூமில் ஒரு லாக் போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, சீல் வச்சு வச்சுருப்பாங்க. இது எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிற அன்னைக்கு தான் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. அது யார், நம்ம போய் ஓப்பன் பண்ணிட முடியுமா? நான் இந்த இந்திய குடிமகன், எனக்கு எல்லா உரிமை இருக்கிறது, நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவான், நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்மெல்லாம் போய் அதை ஓப்பன் பண்ண முடியாது. யார் தான் ஓப்பன் பண்ண முடியும், அரசு அதிகாரி தான் ஓப்பன் முடியும். அந்த அதிகாரம் பெற்றவர் தான் ஓப்பன் பண்ண முடியும். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 7 முத்திரைகள். முதல் 4வது அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களில் ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவரை சுற்றிலும் 12 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு 12, இடது பக்கத்தில் ஒரு 12. அப்புறம் அந்த சிங்காசனத்தில் மூப்பர்கள், 24 மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே 7 குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 4 ஜீவன்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு ஜீவனுக்கு சிங்க முகம், ஒரு ஜீவனுக்கு எருது முகம், ஒரு ஜீவனுக்கு மனித முகம், ஒரு ஜீவனுக்கு கழுகு முகம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மகிமை, கனம், துதி இவைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்களாம், எல்லாரும் சேர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் சீன். இப்போ அவங்க கற்பனைக்குள்ளே வந்துடுச்சா, சிங்காசனத்து மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த பக்கம் 12 சிங்காசனம், அதில் 12 மூப்பர்கள், இந்த பக்கம் 12 சிங்காசனம், 12 மூப்பர்கள், அப்புறம் 7 குத்து விளக்கு, 4 ஜீவன்கள், எல்லாரும் சேர்ந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் என்ன பண்ணுறாங்க, தொழுது கொள்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும், இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம், அந்த எழுத்து நடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, மொத்தம் எத்தனை பேர் நிற்கிற மாதிரி இருக்குது, 1 + 24 எவ்வளோ ஆச்சு, 25.
அதுக்கப்புறம் 4 மூப்பர், 4 ஜீவன்கள், 25 + 4 எவ்வளோ? 29. 7 குத்து விளக்கு அப்படின்னு ஒன்று என்னாச்சு? 29 + 1 7 எவ்வளோ ஆச்சு? 36. இப்போ ஒரு 36 உருவங்களோ அல்லது 36 நிழல்களோ அல்லது 36 நபர்களோ இருக்கிறது போல நமக்கு ஒரு காட்சி வருகிறது, காட்சி கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது அதை யாரை குறிக்கிறதுனா பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. இப்போ உண்மையா நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு கை கால் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க பேச்சு வழக்கத்தில் என்ன சொல்றாங்க? சிங்காசனத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வீற்றிருக்கிறதாக காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்காசனம் என்பது ஆளுமையையும் அதிகாரத்தையும் என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. அப்போ ஒரு ஆளுமை உடைய, ஒரு அதிகாரத்தை உடைய ஒருவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அந்த இடத்துல வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் என்ன? 24 மூப்பர்கள். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 அப்படின்னு சொன்னாலே அது எதற்கான அடையாளம்? 12 சீஷர்கள், 12 கோத்திரங்கள். இது ரெண்டும் யாரை குறிக்கிறது அப்படின்னா தேவ ஜனங்களை குறிக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? தேவ ஜனங்கள். இப்போ 12 சிங்காசனம், இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12னா ஒரு பக்கம் இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 பேரை பிரதிபலிக்கக்கூடிய அவர்களுடைய வம்சாவழியில வந்த தேவ ஜனங்கள், இன்னொரு பக்கம் 12 சீஷர்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த 12 விதத்தின் மூலமாக 12 பேர் மூலமாக தேவனை அறிந்து கொண்ட ஒரு ஜன கூட்டங்கள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்க 24 பேர் தான் நிற்கிறாங்களா? எவ்வளவு பேர் நிற்கிறாங்க? எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த 24 பேருன்னு சொல்றது மூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேருக்கான பிரதிநிதியை போல ஒருத்தர் என்ன பண்ணப்படுகிறார்? குறிப்பிடப்படுகிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்த சபை போதகர் அப்படின்னு சொன்னா என்ன மட்டும் அவங்க குறிப்பிடல, யாரை தான் சேர்த்து சொல்றாங்க? இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ 24 மூப்பர் என்று சொல்லும்போது 12 கோத்திரத்தில் அந்த முக்கியமான நபர்கள், 12 அப்போஸ்தலர்கள், இவர்கள் மூலமாக தேவனை அறிந்து கொண்ட, தேவனை பின்பற்றக்கூடிய நீதிமான்கள், தேவ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த சீஷர்கள் எல்லாரையும் அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. அப்புறம் 4 ஜீவன்கள் என்று சொல்லும்போது வெறும் 4 பேர் அல்ல. அந்த சிங்க முகம் எதை குறிக்கிறதுனா காட்டு மிருகங்களை குறிக்கிறது. எருது முகம் எதை குறிக்கிறதுனா நாட்டு மிருகங்களை குறிக்கிறது. கழுகு எதை குறிக்கிறதுனா பறவை கூட்டங்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மனித முகம் எதை குறிக்கிறதுனா மற்றும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது. ஒரு பக்கம் தேவ ஜனங்கள், இன்னொரு பக்கம் யாரு? சர்வ சிருஷ்டிகள். நீங்க உடனே கேட்க கூடாது மீனை பத்தி எங்க போட்டிருக்குது? யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ன்னு சொல்லிட்டாலே அதுல என்ன ஆயிடுச்சு? சர்வ சிருஷ்டியும் அதுல அடங்கி விட்டது என்று அவர்கள் அர்த்தப்படுத்தி விட்டார்கள். அதனால மீன் எங்க, அது எங்க, இது எங்க நம்ம போய் என்ன பண்ண கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? சரி. இப்போ அடுத்தது யார் இருக்கிறா? 24 மூப்பர்களுக்கு அப்புறம் யார் இருக்கிறா? 4 ஜீவன்கள் போது யார் இருக்கிறாங்க? சர்வ சிருஷ்டியும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சீன் இப்ப எப்படி போகுது? சின்னதா இருந்த மாதிரி இருக்குது. ஆனா இப்ப எப்படி காட்டுறாங்க? பிரம்மாண்டமா காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் தேவ ஜனங்கள் கூட்டம் நிக்குது, இன்னொரு பக்கம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டிகளும், அதுல மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இவரை விசுவாசித்தான் இவங்களை வணங்குறாங்களான்னு தெரியல. ஆனா இவரை தான் கடவுளை என்ன பண்றாங்க? நமஸ்கரிக்கிறாங்க. மனிதர்கள் கூட்டமும் அதுல இருக்குது, பறவைகள் கூட்டம் இருக்குது, மிருக கூட்டம் இருக்கிறது. எல்லா கூட்டமும் சர்வ சிருஷ்டியும் இணைந்து அந்த இடத்துல தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வணங்கி கொண்டு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு சொல்றது? 7 குத்துவிளை இருக்கிறது. அதுல யாரும் இருக்கிறா? சபை மக்களும் அதுல என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சபை மக்கள், மூப்பர்கள் எல்லாரும் இணைந்து தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்?
தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த 11வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து இதை சொல்றாங்க. புரியுதா? ஒரு சின்ன ஒரு 36 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாரு. ஆனா அந்த சீனுக்குள்ள யார் இருக்கிறா? ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு பெரும் கூட்டம் அங்கே நின்று கொண்டு தங்களை உருவாக்கின, தங்களை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மளும் அந்த கூட்டத்தோடு என்ன பண்றோம்? அப்பப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி என்ன பண்றோம்? ஆண்டவரை தொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இது 4லேருந்து 11. ஏன்னா இப்போ நான் ஒவ்வொரு வசனமா போக முடியாது, டைம் கிடையாது. இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் சீன் எப்படி மாறுது அப்படின்னா, என்ன நடக்குது? ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறார் யோவான். முதல் வசனத்தை வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். சோ சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர், அவருடைய வலது கரத்துல என்ன இருக்குதா? ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் எப்படி இருக்குதா? உள்ளேயும் எழுதி இருக்குது, வெளியும் எழுதி இருக்குது. ஆனா அந்த புஸ்தகத்து மேல எத்தனை சீல் போட்டிருக்கிறாங்க? 7. இப்போ 7னா என்ன சொல்லியிருக்கிறேன்? பரிபூரணம், முழுமை பெற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சீல் போட்டா 2 சீல் போட்டா அதை உடைச்சிடலாம், திறந்துடலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா 7 சீல் போட்டுட்டா அதை என்னவே பண்ண முடியாது, திறக்கவே முடியாது. இப்போ யோவான் என்ன ஆயிடுச்சு? 2வது வசனம், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. அப்போ இந்த வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழையும் யாராலும் என்ன பண்ண முடியாதான்? அந்த புஸ்தகத்தை திறக்க முடியாது. யார்கிட்டையும் அந்த பவர் இல்லை. உடனே யோவானுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அழ ஆரம்பிச்சிடறார். அடுத்த வசனத்தை சொல்லுது, அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ மூப்பர்ல ஒருத்தர் சொல்றாராம், நீ அழாத. 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. இவர்தான் இந்த புஸ்தகத்தினுடைய ஹீரோ. யாரு? யூதா ராஜ சிங்கம். ஏன்னா பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷம்னு சொன்ன உடனே எல்லார் மனதிலும் வரக்கூடிய ஒரு ஹீரோ யாருன்னா அந்தி கிறிஸ்து. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி உங்ககிட்ட யாராவது பேசி அந்தி கிறிஸ்துவை பத்தி யாராவது உங்ககிட்ட பேசினா உடனே ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஹீரோ அந்தி கிறிஸ்து கிடையாது. யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு ஹீரோவா அந்தி கிறிஸ்து ஹீரோவா? சொல்லுங்க. அந்தி கிறிஸ்துன்ற ஒரு தனி நபரை குறித்து பைபிள்ல என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. அந்தி கிறிஸ்துக்கள் என்று அநேகரை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. பைபிளை நல்லா வாசிக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அப்போ இங்க இந்த புஸ்தகத்தினுடைய ஹீரோவை இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் யாருன்னா யூதா கோத்திரத்து சிங்கம். இவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இன்னைக்கு சிங்கம் மாதிரி எங்க உட்கார்ந்துருக்கிறாராம்? சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு தான் என்ன அதிகாரம் இருக்குது? அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முத்திரையா அவர் உடைக்க ஒவ்வொரு சம்பவம் என்ன பண்ண போகுது, நடக்க போகிறது.
ஏன்னா அந்த புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு சீலை உடைச்ச உடனே ஒரு சம்பவம் என்ன பண்ணும், நடக்கும். இன்னொரு சீலை உடைச்சோன்னா இன்னொரு சம்பவம் என்ன பண்ணும் போது நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல பிதாவை பற்றி சொல்லி அங்கே ஒரு பெரிய ஆராதனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது 5ஆம் அதிகாரத்தில் முத்திரையை உடைக்கிறவரை குறித்த ஒரு அறிமுகம் சொல்லப்பட்டு மறுபடியும் அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய ஆராதனை நடக்கிறது. அதே தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்குது பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். சோ இப்ப அந்த பெரும் கூட்டத்துக்கு மத்தியில யாரு இருக்கிறா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் தான் யாரு? யூத ராஜசிங்கம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நடுவில் நின்று இருக்கிறாராம். அப்புறம் பாருங்க, அது 7 கொம்புகளையும், அவருக்கு என்ன இருக்குதான்? 7 கொம்பு, 7 கண்கள் உடையதாயிருந்தது. அப்படின்னா 7 அப்படின்னா பரிபூரண முழுமை பெற்ற. கொம்பு என்பது அது வல்லமையை குறிக்கிறது. அந்த 7 கண்கள் என்பது அவருக்கு எல்லாமே தெரியும் என்பதை அது குறிக்கிறது. இப்போ இவருக்கு என்ன இருக்குது? முழுமையான வல்லமை. அதே மாதிரி என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த முழுமையான ஒரு அறிவு இவருக்கு என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. யாருக்கு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அந்த யூத ராஜசிங்கத்திற்கு இருக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு சொல்றது? அப்புறம் பாருங்க, அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். சரி, பூமி எல்லாம் போய் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன நடக்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உள் வாங்கி இருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்புறம் பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்து மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது காலத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ என்ன பாட்டு பாடுறாங்க? புதிய பாட்டு. நாங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? அரசாள போகிறோம் அப்படின்னு ஒரு புது பாட்டு பாடுறாங்க. இவங்க பாட்டு பாடும்போது அடுத்த 11லேருந்து 14க்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடான கோடி தூதர்களும் என்ன பண்ணுறாங்களாம்? இவங்களோடு இணைந்து என்ன பண்ணுறாங்களாம்? பாட்டு பாடுறாங்க. மறுபடியும் ஒரு வர்ஷிப் அங்கே என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று நடந்திருக்குது. இப்போது 5ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இப்போ 6ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன நடக்க போகுதுன்னா ஒவ்வொரு முத்திரையாக என்ன பண்ண போகிறார்? உடைக்க போகிறார். இப்போ 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பிப்பவனாகவும் புறப்பட்டான். சரி, முதல்ல முத்திரை உடைச்ச உடனே என்ன பார்க்கிறாராம்? ஒரு வெள்ளை குதிரை. வெள்ளை என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த வெள்ளை குதிரை போகிறது. அந்த வெள்ளை குதிரை மேலே இருந்தவருக்கு என்ன பேர் போட்டிருக்குதான்? அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அதான் ஜெயம்னா என்னது? வெற்றி. அப்போ அவர் வெற்றி பெறுகிறவராக, வெற்றி பெறப்போகிறவராக அவர் என்ன பண்றாராம்? அந்த குதிரையில போகிறார். ஏன்னா அது என்ன குதிரை? வெள்ளை குதிரை. வெள்ளை எதற்கான அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். அப்போ அந்த குதிரை மேலே போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி சொல்றாங்க யாருன்னு. ஆனால் அது யாருன்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது யாரும் வேற யாரும் இல்லை, யாரும் தான் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? அந்த வெள்ளை குதிரை மேலே போறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணவராம்? மரித்து உயிரோடு எழுந்து என்ன பண்ணியிருக்கிறார்? வெற்றி பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இப்போ எங்க உட்கார்ந்திருக்கிறார்?
சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் ஏன் யோவான் சொல்றார் அப்படின்னா, நீங்களும் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டால் எங்க இருப்பீங்க? சிங்காசனத்தில் இருப்பீங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா ஏதோ ஆட்டுக்குட்டியை போட்டு கொம்ப வச்சு அடிச்சதில்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்னது? கழுத்து துண்டாக வெட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்டு உயிரை ஜீவன் போன ஆட்டுக்குட்டி. அதுதான் அதனுடைய அர்த்தம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உடனே நீங்க என்ன நினைச்சீங்க? நம்மள 4 அடி அடிக்கிறாங்கல்ல, அந்த அடி இல்லை, இது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார். இப்போ எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அது போல இயேசு கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுகிறவர்கள் எங்க உட்கார்ந்திருப்பாங்க? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ இதை ஏன் இவர் சொல்றார்? 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ பயங்கரமான உபத்திரவம். கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ கொல்லப்படும் போது எல்லாம் மற்ற உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கேள்வி, இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்களே, இவங்களுடைய கதி என்ன? இப்போ நாங்களும் கிறிஸ்துவுக்காக மரித்தால் எங்களுடைய கதி என்ன? இப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்றாரு, உங்களை போல இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்திருக்கிறார். இப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அது போல நீங்களும் அவருக்காக மரித்தால் நீங்களும் அவரோடு கூட எங்க உட்கார்ந்துருப்பீங்க? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. அல்லேலூயா. சரி, அப்போ அவர் முதல்ல என்ன பண்றாராம்? வெற்றி பெறுகிறவராக, வெற்றி பெற போகிறவராக என்ன பண்றாரு? போகிறார். இயேசு எப்பவுமே என்ன பண்ணவர் தான்? வெற்றி பெற்றவர், வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த டீம்ல இருக்கிறோம்? வெற்றி பெற்ற, வெற்றி சிறந்தவருடைய டீம்ல தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. ஏன்னா நியாய தீர்ப்பு வரும்போது நாம அவரோடு இருப்போம். அதனால நம்ம அந்த தோல்வியின் பக்கத்தில் என்ன பண்ண போகிறது கிடையாது, போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது பாருங்க, நியாய தீர்ப்பினுடைய ஆரம்பம். நியாய தீர்ப்பு எப்படி நடக்க போகிறதுன்னு ஒன்று ஒன்றா என்ன பண்றாரு? சொல்ல போகிறார். இப்போ நம்ம 4வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, பூமியில ஒருத்தங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களாம்? கொலை செய்து கொள்வார்கள். சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிவப்பு என்பது வெளிப்படுத்தின விசேஷத்துல எதற்கு அடையாளமா சொல்லப்படுதுன்னா, யுத்தத்திற்கு அடையாளமா சொல்லப்படுது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தின் மூலமாக ஒருவர் என்ன பண்றாங்க? கொல்லப்படுகிறார்கள். அந்த காலத்தில் யுத்தத்தில் எது பயன்படுத்துவாங்க? கத்தி, வாள் தான். இங்க என்ன சொல்லப்படுது? பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை இந்த காலத்தில் யோவான் எழுந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அவனுடைய கையில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? AK-47 கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த காலத்தில் யுத்தத்திற்கு எது பயன்படுத்துவாங்க? வாள், கத்தி, அதை தான் பயன்படுத்துவாங்க. அதனால என்ன சொல்றாரு? அவன் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? பட்டயம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா யுத்தத்தின் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன ஆகிறது? உண்டாக போகிறது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? யுத்தத்தின் மூலமாக உண்டாக போகிறது. அடுத்தது 5வது வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களில் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். சரி, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்பொழுது நடக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நான் நம்முடைய ஊரை வச்சு சொல்றேன். 1 கிலோ அரிசி 10,000 ரூபாய். என்ன காலம் அது? பஞ்சம். என்ன இல்லை? அரிசி இல்லை, டிமாண்டு. இப்போ ஒரு காலத்தில் என்ன நடந்ததுன்னா, வெங்காயத்தை டிமாண்ட் பண்ணி எல்லாத்தையும் பதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, 1 கிலோ வெங்காயம் எவ்வளோக்கு விற்றாங்க? 100 ரூபாயில் 200 ரூபாய்க்கு விற்றாங்க 1 கிலோ வெங்காயம். ஏன்னா வெங்காயம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறைவாக இருக்கிற வெங்காயம் சொல்லி பதுக்கி வச்சு அந்த வெங்காயம் அந்த டைமில் ஒரே நாளில்
10 லட்ச ரூபா சம்பாதிச்சவங்க உண்டு, 1 கோடியெல்லாம் சம்பாதிச்சவங்க உண்டு. ஏன்னா அவ்வளோ வெங்காயத்தை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, பதுக்கி வச்சிருந்து அந்த 200 ரூபான்னு வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. அப்போது இங்கே என்னன்னா ஒரு ரூபாய், ஒரு பணத்துக்கு எவ்வளோவா, 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. அப்படின்னா என்ன, பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சத்தின் மூலம் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதன் மூலமாக நிறைய பேர் என்ன ஆகிறார்கள், நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள், மரித்து போகிறார்கள். விளங்குச்சா? முதல்ல யுத்தம், 2வது பஞ்சம், 3வது 8வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இந்த மங்கின குதிரைக்கு என்ன பேரு? அது மேல ஏறி இருந்தவன் பேர் என்ன? மரணம். பாதாளம் அவன் பின் சென்றது. அவன் பின்னாடி எது போச்சான்? பாதாளம். அப்படின்னு என்ன, அவனுக்கும் பாதாளத்துக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. அவன் போறதே எதுக்கு தான், எல்லார் கழுத்துலையும் கயிறை மாட்டி என்ன பண்ணும், அப்படி இழுத்தோன்னு அவங்க வந்து எங்கே விழுவாங்க, பாதாளத்தில் வந்து விழுவாங்க. சரி, இப்போ நம்ம ஊரில் சொல்ல போனால் எருவு மாட்டில் யார் வருவா? எருவு மாட்டில் யமன் வந்து என்ன பண்ணுவார், கயிறை வச்சு ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி தூக்கி உள்ள போடுவார். அந்த மாதிரி அது வந்து நம்ம நம்பிக்கை கிடையாது, அது வந்து மற்றவங்களுடைய நம்பிக்கை. பட் அந்த மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த குதிரையில் வர்றவருக்கு பேர் என்னது? மரணம். அவருக்கு பின்னாடி எது வந்துட்டு இருக்குது? தொடர்ந்து பாதாளம் வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பட்டயத்தினாலும், பாருங்க, இப்போ ஏற்கனவே சொன்னதை தான் திரும்ப சொல்றாரு. பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதான், கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த மரணத்தின் இது மேல போற மரணம் என்பதற்கு எல்லாரும் என்ன பண்ணுமா, கொலை செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கையாய் மரணம் வர்றதில்லை. புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நியாய தீர்ப்பு நாளிலே நடக்க போகிற காரியங்கள். இப்போ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள். இவர்கள் அக்கிரமங்கள் அநியாயங்களை செய்தவர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த மற்றவர்களுக்கு கொடுமைகளை தீமைகளை விளைவித்தவர்கள், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள். இவங்கெல்லாம் யாரோ அவங்களுக்கு ஆண்டவர் நியாயமான நியாய தீர்ப்பை அவர் என்ன பண்ண போகிறார், கொடுக்க போகிறார். இது எப்படி நடக்க போகிறது? யுத்தங்கள் மூலமாக, பஞ்சங்கள் மூலமாக, கொடிய மிருகங்கள் மூலமாக அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், கொலை செய்யப்பட போகிறார்கள். அடுத்தது பாருங்க, 5வது முத்திரை. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். இப்ப யாரு கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள்? இவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, நல்லா பாருங்க, எதற்காக? தேவ வசனத்தின் நிமித்தம், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம், அதனால கொல்லப்பட்டவங்க. இப்ப நீங்க இயேசுனுடைய வசனத்துக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒருவேளை என்ன பண்ணப்படலாம், கொலை செய்யப்படலாம். இயேசுவுக்காக சாட்சி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணப்படலாம், கொலை செய்யப்படலாம். இன்றைக்கு நீங்க அந்த 1ஆம் நூற்றாண்டுல இன்ன வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு இந்த 2 காரியத்துக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டிலையும் கொலை செய்யப்பட்டாங்க, இப்பவும் என்ன பண்ணப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய ஆத்துமாக்கள் அங்க என்ன பண்ணுதான் இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. சோ ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவர். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? யாருக்கும் தீமை செய்யாதவரே, எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறவரே, உண்மையான காரியங்களை செய்கிறவரே, பேசுகிறவரே அப்படின்னு அவர் பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில்
பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும், பாருங்க, எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததுல அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவங்க சத்தமிட்டு கூப்பிட்டாங்க இல்லையா, அதற்கான பதில். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் இது நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் இல்லை, நடந்ததே திரும்ப திரும்ப என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். அது முன்னாடி நடந்தா பின்னாடி தான் நமக்கு அதை நம்ம இது பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ முதல்ல குதிரையை பற்றி சொன்னாங்க, யுத்தத்தை பற்றி சொன்னாங்க, அப்புறம் பஞ்சத்தை பற்றி சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு குதிரையை பற்றி சொல்லும்போது அதில் எதெல்லாம் வந்தது? யுத்தமும் வந்தது, பஞ்சமும் வந்தது, துஷ்ட மிருகங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அப்போது ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? நியாய தீர்ப்பு கொடுக்குறார். தேவ பிள்ளைகளை கொலை செய்தவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? பழி வாங்குகிறார் என்பதை தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் கொலை செய்யப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறாங்களாம்? சத்தமிடுறாங்க, கூக்குரலிடுறாங்க. ஆண்டவரே, எதுவரைக்கும் இந்த பூமியின் குடிகளை நீர் நியாயம் தீர்க்காமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று என்ன பண்ணுறாங்க? சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அந்த சத்தத்துக்கான பதிலை தான் ஏற்கனவே யோவான் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். மறுபடியும் என்ன பண்ண போறார், சொல்ல போறார். இப்போ வாசிங்க தொடர்ந்து. அதை அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? வெள்ளை அங்கி. இப்போ பொதுவா நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நமக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க? கருப்பு அங்கி கொடுப்பாங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்ச உடனே கான்வெகேஷன் ஒன்று வச்சு என்ன பண்ணுவாங்க, கருப்பு அங்கி கொடுத்து அவங்க தலையில் ஒரு குல்லா ஒன்று வச்சு அவங்க கையில் என்ன கொடுப்பாங்க, அவங்க படித்து முடித்ததற்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் எல்லாருக்கும் என்ன கொடுக்க போகிறாங்களாம்? வெள்ளை அங்கி. ஏன்னா இவங்க இயேசுவுக்காக வாழ்ந்து, இயேசுனுடைய வசனத்துக்காக வாழ்ந்து, இயேசுவுக்காக உண்மையான சாட்சியாக வாழ்ந்து, அவருக்காக மரித்து இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? பட்டம் பெற்று ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பட்டமளிப்பு விழா மாதிரி எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க? வெள்ளை அங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்க, அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, பாருங்க, தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, அப்படின்னா இவங்கள மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஆகணும்? கொலை செய்யப்பட போகணும். அப்புறம் தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ நியாய தீர்ப்பு நடக்கிற வரைக்கும் ஏற்கனவே ஆண்டவருக்காக கொல்லப்பட்டவர்கள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த அது என்ன பலிபீடத்திற்கு பக்கத்தில் வெள்ளை அங்கி தரித்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நின்று கொண்டிருக்கிறார்கள். எது வரைக்கும்? இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஆகணும்? இயேசுவுக்காக கொல்லப்படணும். அப்போதான் அந்த எண்ணிக்கை என்ன ஆகும்? நிறைவு பெறும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. இப்போ நிறைவு பெறுச்சா, நிறைவு பெறலையா? நிறைவு பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண போகுது? நியாய தீர்ப்பு நடக்க போகுது. எப்படி நியாய தீர்ப்பு நடக்கும் என்பதை ஏற்கனவே யோவான் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அடுத்தது வாசிங்க. அடுத்த முத்திரை, 6ஆம் முத்திரை. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, பூமி அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. சரி, இப்ப எல்லாம் என்ன நடக்குது? பூமி ஷேக் ஆகுது, வானத்தில் ஏதோ நடக்குது, நட்சத்திரங்கள்லாம் எங்க வந்து விழுதான்? பூமியின் மேலே என்ன பண்ணுது? விழுது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பூமியின் மேலே நட்சத்திரங்கள் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சுன்னா பூமி என்ன ஆகிடும்? நில குலைஞ்சு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கண்ணுக்கு குட்டி குட்டியாக நட்சத்திரம், அது ஒவ்வொன்றும் பூமியை விட பல மடங்கு பெருசு.
தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது ஏன் நம்ம கண்ணுக்கு குட்டியா தெரியுதுன்னா, அது ரொம்ப தூரத்துல இருக்குது. அது ஆக்சுவலா சூரியன் தான். அது சூரியன் மாதிரி மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். ஆனா அவ்வளோ தூரத்துல இருந்து அதனுடைய வெளிச்சம் வர்றதுனால, நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாயுகள் அது மேல படுறதுனால அது நமக்கு எப்படி தெரியுது? சில்வர் கலர்ல தெரியுது. குட்டியா சில்வர் கலர்ல தெரியுது. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா அதோட இந்த பூமியை கம்பேர் பண்ணீங்கன்னா, பூமி வந்து ஒரு தூசி மாதிரி. ஒரு நட்சத்திரம் பூமி மேல விழுந்தாலே என்னாச்சு? பூமியின் கதி அவ்வளவுதான். ஆனா அவர் சொல்றாரு, நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி உதிர்த்து விட்டா, மரத்துல இந்த அத்திப்பழத்தை உதிர்த்து விட்டா எப்படி அத்திப்பழம் கொட கடன்னு கொட்டுமோ, அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து எது மேல விழப்போதான்? பூமி மேல விழப்போம். இதுதான் என்ன நாள்? நியாய தீர்ப்பின் நாள். அடுத்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜா, பாருங்க நல்லா கவனிங்க, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு. எத்தனை கூட்டம்னா 7 கூட்டத்தை சொல்றாங்க. இந்த 7 கூட்டத்துல எல்லா மனிதர்களும் வந்து விடுகிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? இயேசுவை விசுவாசிக்காதவர்கள். இவங்கெல்லாம் யாரு? அவருடைய கட்டளையின்படி நடக்காதவர்கள். இவங்கெல்லாம் யாரு? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அநியாயம் அக்கிரமம் செய்தவர்கள். இவங்கெல்லாம் யாரு? குறிப்பாக கிறிஸ்தவர்களை கொன்றவர்கள், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களாம்? ஓடி போய் பர்வதங்களின் குகைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு கண்மலைகளின் நடுவிலே போய் ஒளிந்து கொள்றாங்களாம். 2 பாறைக்கு நடுவில் போய் என்ன பண்றாங்களாம்? ஒளிந்து கொள்றாங்க. மலையில இருக்கிற குகை இருக்கும் இல்லையா, அந்த குகையெல்லாம் போய் என்ன பண்றாங்களாம்? ஒளிந்து கொள்றாங்களாம். என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து. பர்வதங்களையும் மலைகளையும் நோக்கி என்ன சொல்றாங்களாம்? நீங்களாம் வந்து எங்க மேல என்ன பண்ணுங்க? விழுந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களை இவங்க போய் கொல்லும் போது கிறிஸ்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ உங்க கணவரை வந்து ஒருத்தர் வந்து கொல்ல வராரு, என்னன்னு? கிறிஸ்தவங்கன்ற ஒரு காரணத்துக்காக கொல்ல வராரு. மனைவி எல்லாம் என்ன சொல்வீங்க? சீக்கிரம் போட்டு தள்ளுப்பா அவரை அப்படின்வீங்களா? என்ன சொல்வீங்க? தொல்லை தாங்கல, இந்த கொசு தொல்லை ரொம்ப நாளா தாங்கல அப்படி சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? ஐயோ அவரை கொண்டுடாதீங்க, அவரை கொண்டுடாதீங்க, அவரை கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளை கொல்ல வராங்க, பெற்றோர் என்ன சொல்வீங்க? ஐயோ வேண்டாம், என் பிள்ளைகளை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களை ஏதாவது பண்ணுங்க, உங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் கதறுவீங்க, கொல்லாதீங்க கொல்லாதீங்க நீங்கள் கதறுவீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கொன்று இருப்பாங்க. இப்போ அவங்க போய் என்ன சொல்கிறாங்க? கொல்லாதீங்க கொல்லாதீங்க கதறல. என்ன சொல்கிறாங்க? மலையே என் மேலே வந்து விழுந்துரு, கண்மலை என் மேலே வந்து விழுந்துரு, என்னை கொன்னுடு, என்னை கொன்னுடு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? சாவை கேட்குறாங்க, மரணத்தை கேட்குறாங்க. அடுத்தது வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய, இப்ப பாருங்க, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இந்த மாதிரியான கொடுமையான மரணம் எங்களுக்கு, இப்படி கொடுமையான கோபாக்கினின் நாள் வந்துடுச்சு, மலையே எங்க மேல வந்து என்ன பண்ணு விடு. இப்போ இவங்க எங்களுக்கு மரணம் வேணும், மரணம் வேணும், சாவு வேணும்னு கேட்டாலும் இவங்களுக்கு என்ன வரப்போறதில்ல? சாவு வரப்போறது. ஏன்னா ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய ரத்தத்திற்கு என்ன வாங்க போகிறார்? பழிக்கு பழி வாங்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், நியாயம் செய்ய போகிறார், நீதி செய்ய போகிறார். இப்பொழுது இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்த ஜனங்கள் மரணத்தை விரும்பினாலும் அவர்களுக்கு என்ன வரப்போகிறதில்லை? மரணம் வரப்போகிறது. ஆனால்
பயங்கரமான கொடுமைகளை அவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? அனுபவிக்க போகிறார்கள். இப்போ 6ஆம் முத்திரை இங்க வந்துருச்சு. 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்குது. ஏற்கனவே ஒன்றை பத்தி சொன்னாங்க. 5ஆம் முத்திரையில என்ன பார்த்தோம்? 5ஆம் முத்திரையில என்ன பார்த்தோம்? வேத வசனத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருந்தது? வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் திரும்ப இன்னொரு தேவ ஜனங்களை பற்றி மறுபடியும் சொல்ல போகிறாங்க. எதுக்கு இடையிலனா 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையில சொல்ல போகிறாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அங்கே தூதர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பெரிய அழிவை கொண்டு வர போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய அழிவை கொண்டு வருவதற்கு முன்பாக இன்னொரு தூதன் சொல்கிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன், தேவ ஜனங்கள் நெத்தியிலே என்ன பண்ண போகிறேன், முத்திரை போட போகிறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, பொறுமையாக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போடுறாங்க. எத்தனை முத்திரை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12 கோத்திரத்துக்கு முத்திரை போடுறாங்க. எந்த அதிகாரம்? 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்புறம் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். சோ இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா கோத்திரத்துல இருந்தும் என்ன பண்ணப்பட்டாங்களாம், முத்திரை போடப்பட்டார்கள். அவர்களுடைய தொகை எவ்வளவா? 144,000. ஸோ இந்த கணக்கு என்னன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 இன்ட்டு 12 அப்படின்னா 144,000. இப்போ இதெல்லாம் யாரு? இஸ்ரவேல் கோத்திரம். அப்போ இதெல்லாம் யாருன்னா, இந்த 144,000ன்றது எப்படின்னா கரெக்டாக 144,000 கிடையாது. அது ஆயிரக்கணக்கான யூதா கோத்திரத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரத்தில் தேவனை பின்பற்றி நடந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த நீதிமான்கள். இவங்களை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. 144,000 எதில் போடப்பட்டது? இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்படின்னா கரெக்டாக 144,000 கிடையாது. அதாவது எண்ணிக்கையில் எண்ணி 1,39,999. அப்புறம் அடுத்தது பாப்பா 1,44,000 நபர். அதுக்கப்புறம் வர்றவங்களை நான் என்ன பண்ண மாட்டோம், சேர்த்துக்க மாட்டோம். அப்படி கிடையாது. 144,000 அப்படின்னா என்னன்னா, 12 கோத்திரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த தேவ ஜனங்கள். முடிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க, இது பழைய ஏற்பாட்டிலிருந்து. இப்போ புதிய ஏற்பாட்டிலிருந்து 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும். நல்லா கவனிங்க. இப்ப யாரு? சகல ஜாதி. இப்ப வெறும் இஸ்ரவேல் ஜாதி மட்டும் இல்ல. யாரு? சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். பாருங்க, என்ன தரித்து? வெள்ளை அங்கிகளை தரித்து. ஏற்கனவே 5வது முத்திரை உடைக்கும் போது அவர் கேட்டார், இதோ இங்க கூட்டமா நிக்கிறாங்களே, இவங்க யார்? அதே கூட்டம் தான் இந்த கூட்டமும். சொன்னதையே தான் திரும்ப என்ன பண்றாரு, சொல்றாரு. வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஏற்கனவே 4வது அதிகாரத்தில் சொன்ன ஞாபகம் இருக்கா? 24 மூப்பர்கள். அந்த மூப்பர்கள் யார் தான்?
இந்த 2 கூட்டம் தான். 144,000 சொன்னதும் இந்த எல்லா பாஷைக்காரர், எல்லா கோத்திரம், எல்லா ஜனங்கள் இவர்களிலிருந்து வெள்ளை அங்கி தரித்து எங்க நின்றுட்டு இருக்கிறாங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? நின்று கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க? இவங்களும் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சீனை காட்டுறாரு. என்ன சீன்? அந்த 24 மூப்பர்கள் சொன்னாலே அதே ஆட்கள் தான் இவங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவ ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் இருந்த தேவ ஜனங்கள். விளங்குதான் நான் சொல்றது? புரியுதா? இவங்கெல்லாம் தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஆர்ப்பரித்து கொண்டு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. நியாய தீர்ப்பு நடக்கும்போது பூமியிலே பெரிய அழிவு உண்டாகும். இன்னொரு பக்கம் தேவ ஜனங்கள் எல்லாரும் சிங்காசனத்துக்கு வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக நின்று ஆர்ப்பரித்து என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள்? பாடிக்கொண்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஒரு பக்கம் அழிவுக்கு மேல் அழிவு யாருக்கு வந்து கொண்டிருக்கும்? இந்த பூமியிலே உள்ள அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், தேவனை விசுவாசிக்காதவர்கள், கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கும்? வந்து கொண்டிருக்கும் அழிவு. விளங்குதா சொல்றது? புரிஞ்சிச்சா? இப்போ வாங்க கடைசியா போவோம். வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா 7வது முத்திரை உடைக்கப்படுவது. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். என்னது? அந்த கலசத்தை நெருப்பினால் நிரப்பி எங்க கொட்டினானா? பூமியின் மேல் கொட்டினான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. என்னாச்சு? கொட்டின உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஃபினிஷ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. இப்போ இதே தான் மறுபடியும் என்ன ஆக போகுது? ரிப்பீட் ஆக போகுது. 7 எக்காலம், 7 பொற்கலசங்கள் பற்றி மறுபடியும் வரும். மறுபடியும் இதே ஸ்டோரி தான் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். என்ன ஆகும்? தேவ ஜனங்கள் தனியாக பாதுகாக்கப்படுவார்கள். தேவனை விசுவாசிக்காத மற்றவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? கொல்லப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இப்போ இது நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது. ஸோ 7ஆம் முத்திரை உடைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அமைதல் வந்துச்சு. அப்புறம் சாப்டர் க்ளோஸ். எல்லாருடைய சாப்டரும் என்னாச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுதான் நியாய தீர்ப்பு. விலங்கு தான் நான் சொல்றது. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு சபை என்ன பண்ணப்படும்? பாதுகாக்கப்பட வேண்டும். சபை மனம் திரும்ப வேண்டும். சபை எங்க இருக்கணும்? அவருக்கு முன்னாடி நின்று அவரை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வெள்ளை அங்கிகளை தரித்து துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். அதனால இந்த பூமியில எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் அவருக்காக வைராக்கியமா என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்மள எழுந்து நிற்போம்.